என்னோட மனைவி திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்காங்க. அதாவது அடல்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறாங்க. அவங்க மேல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அடல்ட்ரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், இல்லைன்னா திருமணத்தை மீறிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். கணவனோ மனைவியோ திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்கும்போது அவங்க மேல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. அடல்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2018க்கு முன்னாடி அடல்ட்ரி அப்படின்றது ஒரு குற்றமா கருதப்பட்டது. ஆனா இப்போ அடல்ட்ரி அப்படின்றது திருமணத்தை மீறி ஒரு உறவுல ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை தண்டிக்க முடியுமான்னு கேட்டா தண்டிக்க முடியாது. ஆனா அதுக்காக ஒரு சிவில் ரெமெடி இருக்கு. என்ன சிவில் ரெமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சன் அதாவது ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல ஒய்ஃபா இருக்கலாம், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் திருமணத்தை மீறி ஒரு உறவுல இருக்காங்க அப்படின்றத அவங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸ் மூலியமாவோ இல்ல போட்டோஸ் மூலியமாவோ வீடியோஸ் மூலியமாவோ இல்ல அவங்க தங்கின அந்த லாட்ஜில் இருந்த பில் மூலியமோ இது மூலியமாவான எவிடன்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த காரணங்களை வச்சு நீங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். இது ஒண்ணுதான் அடல்ட்ரிக்கான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.